சிம்ம ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய விஷயம் நடக்க போகுது. இதை கடவுளே தடுத்தாலும் இது கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படி என்னமா நடக்க போகுது? என் வாழ்க்கையில் நிறைய பேர் போயிட்டாங்க. நிறைய பேருக்கு உதவி பண்ணி நான் அசிங்கப்பட்டுட்டேன். நிறைய பேர் தேவைக்கு வருவாங்க. தேவை களைஞ்சதுமே என்னை அப்படியே தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. நான் பட்ட கஷ்டமும் நான் பண்ண தியாகமும் அங்கே அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதற்கான அங்கீகாரமும் கிடையாது, அடையாளமும் கிடையாது. நன்றி கெட்ட மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்படிங்கிறது மட்டும்தாங்க சிம்மத்தினுடைய மனக்குழப்பமாக இருக்குது இல்லையா? ஸோ இப்படிப்பட்ட உங்களுக்கு நல்லதை தவிர கோவத்தை தவிர உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. உங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குமா அப்படின்னு எதிர்பார்த்ததை தாண்டி ஒரு நல்ல மனுஷரை சம்பாதிச்சிட மாட்டோமா, நமக்குன்னு நல்லது நினைக்கிற ஒரு மனிதரை சம்பாதிச்சிருக்க மாட்டோமா அப்படின்னு ஏங்கினது தான் அதிகம் இல்லையா? ஸோ அந்த ஏக்கத்திற்கு தகுந்தது மாதிரி பலன் தர்றதுக்கு தான் இப்போ நேரம் காலம் கிரகநிலைகள் எல்லாமே மாறி கடவுள் அனுப்பின மனுஷங்களா ஒரு சில மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறாங்க. புரியுதுங்களா? அவங்க தரக்கூடிய அறிவுரை, அவங்க தரக்கூடிய வாய்ப்பு, அவங்க தரக்கூடிய சந்தர்ப்பம், அவங்க அறிமுகப்படுத்துகிற ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களை நல்ல ஒரு பதவிக்கு கொண்டு வரப்போகுது. நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே நிறைவேற போகுது. அது என்னம்மா? அது யார் அந்த நபர்? ஒரு சொந்தக்காரங்களா, இல்லை தெரிஞ்சவங்களா, ஃப்ரெண்டா, யாராக வேணால் இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், இல்லை தெரியாத புதுசாக அறிமுகமாகறவங்களா இருக்கலாம். அவங்களால உங்கள் வாழ்க்கை தடை மாறி போனதுங்க இப்போ சிறப்பான பாதைக்கு மாறப்போகுது. அதே மாதிரி நிஜமாகவே நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய மனுஷங்களால் நமக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்குங்க. ஒரு சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன் நீங்களே கூட உணர்ந்திருக்கலாம். அன்னைக்கு மட்டும் அவங்க என் வாழ்க்கைக்குள்ளே வரலனா என் வாழ்க்கை இன்னைக்கு இவ்வளவுதான்ப்பா, அவ்வளவுதான், அன்னைக்கே முடிஞ்சு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இடத்துல அந்த மாதிரி அவங்க மட்டும் இன்னைக்கு வரலனா, அவங்க மட்டும் அந்த விஷயத்தை செய்யலைனா அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம சந்திச்சிருப்போம். நம்ம மற்றவங்களுக்காகவும் இருந்திருப்போம். ஏன் நம்ம கூட நிறைய பேர் சிம்மராசிக்காரர்களில் நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்படி தாங்க நம்மளை மற்றவங்களுக்கு தெய்வமாக மாறுறதும் மற்றவங்க நமக்கு தெய்வம் வகையில் உதவி செய்கிறதும் தான் நமக்கு ஒரு வழிகாட்டுதல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வகையில் தெய்வ அனுகிரகத்தினால உங்களுக்கு மெயினாக அஷ்டம சனி நடந்தாலுமே, என்னதான் அஷ்டம சனி நடந்தாலுமே குலதெய்வ அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்குங்க. தெய்வத்தோட அருள், குலதெய்வ அருள் உங்களுக்கு இப்போ துணையாக நிற்கிது. சரிங்களா? உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய உறவுகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நபர்கள்னு கேட்டிங்கன்னா தந்தை வழி உறவுகள் முக்கியமான நேரங்களில் வழிகாட்டுவாங்க. அதே மாதிரி மூத்தவங்க, தொழில் செய்கிறவங்க, தொழில், பதவி, வாழ்க்கை முடிவுகளில் உதவி செய்வாங்க. அதிகார பொறுப்பில், வேலை மற்றும் தொழிலில் உங்களுக்கான வாய்ப்புகளுக்கு கதவை திறந்து விட்டுருவாங்க. தன்னம்பிக்கை கொண்ட நண்பர்கள் சிம்ம ராசிக்காரர்களே உங்களுக்கு ஊக்கம் கொடுப்பாங்க. ஸோ இவங்களால முக்கியமாக பண விஷயத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைய விஷயங்கள், உங்களினுடைய திறமை, தலைமைத்துவம், நிர்வாகத்திறன், இதன் மூலமாக வருமான வாய்ப்புகள் வரப்போகுது. அப்போ நேரம் காலம் நல்லா இருக்குது. இல்லைம்மா நான் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக இல்லைங்க. ஏன்னா கண்மூடித்தனமாக நிறைய இடத்துல நம்பி ஏமாந்துருப்பீங்க. கண்மூடித்தனமாக நம்பிக்கை வச்சு பணத்தை திறந்திருக்கும். ஸோ அதை பண்ணக்கூடாது. வாய்ப்பு நமக்கு சரியாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கைக்கு மாற்றம் தரக்கூடிய நபர்கள் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக நீங்கள் பாதுகாக்க போகிறீங்க. ஆனாலும் எந்த ஒரு விஷயத்தையுமே முழுசாக நம்பக்கூடாது. அது ஒரு ஒப்பந்தமாக இருக்கட்டும், பண பரிமாற்றமாக இருக்கட்டும், முதலீடாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துக்குமே ஆதாரம் வேணும், ஆராய்ச்சி வேணும். இது ஓகேவா அப்படின்னு தோணும். ஸோ உங்களினுடைய தெளிவு ரொம்ப முக்கியம். யார்கிட்ட கவனமாக இருக்கணும்? உங்களினுடைய வெற்றியை எப்போவுமே குறை சொல்லிகிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க
அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். உங்கள் பேரை பயன்படுத்தி தன்னோட காரியத்தை சாதிச்சிடுறாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட கவனமாக இருக்கணும். அதிகமாக உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க, உங்களை வந்து புகழ்ந்து உடனே நெருக்கமாகறதுக்கு ட்ரை பண்ணுவாங்கள்ல. குறிப்பாக உங்களினுடைய திட்டங்கள், உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணம், காசு, பேரு, புகழ், உங்களினுடைய ரகசியங்களை வெளியே சொல்லவே கூடாதுங்க. குறிப்பாக உங்கள் பாக்கெட் தாண்டி மற்றவங்களுக்கு உங்களினுடைய பண விஷயம் தெரியவே கூடாது. அதை அவங்க பயன்படுத்தவும் கூடாது. இதோட பணம் தொடர்பான விஷயங்களில் தெளிவில்லாமல் இருக்கீங்க அப்படின்னா தெளிவாக இருக்கணுங்க. குறிப்பாக பண விஷயத்தில் யாராவது உங்களை வந்து புஷ் பண்ணுறாங்க, 1க்கு 2 சம்பாதிச்சிடலாம், 1க்கு 10 சம்பாதிச்சிடலாம், அந்த மாதிரி இல்லை வந்து எனக்கு ஜாமீன் கையெழுத்து போடு, எனக்கு கடன் வாங்கி கொடு, எனக்காக நீ பொறுப்பேற்றுக்கோ, இந்த மாதிரியெல்லாம் சொன்னால் தயவு செஞ்சு எஸ்கேப் ஆயிருங்க. ஓகேங்களா? குறிப்பாக இந்த பேரோட முதலெழுத்தை கொண்டவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அதை முடிவு செய்ய முடியாது. எனக்கு குழப்பமாக இருக்குது, நிறைய பேர் உங்களை ஏமாற்றி இருக்காங்க. ஓகேங்களா? அதையும் தாண்டி பார்த்துக்கணும். ஆனாலும் இந்த எழுத்து, இந்த எஸ் அப்படிங்கிற எழுத்து கொண்ட ஒரு நபரால் எந்த வாய்ப்பு கொடுத்தாலும் கண்மூடித்தனமாக நீங்கள் இருக்காதீங்க. சூதானமாக இருங்க. இது ஓகே, இது ஓகே இல்லை, இது பண்ணால் இது பாசிபிள் அப்படின்னு நீங்கள் யோசிச்சா மட்டும் அதை நடைமுறைக்கு கொண்டு வாங்க. அதே மாதிரி புதுசாக ஒரு தொழில் பண்ணுறீங்க, புதுசாக வந்து ஏதாவது பெருசாக முதலீடு பண்ணுறீங்க, இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்பவே வந்து கவனமாக இருக்கணும். சரிங்களா? இதோட சிம்ம ராசி அப்படின்னா உங்களுக்குன்னு தனிப்பட்ட குணம் இருக்கும். எல்லாரையும் வந்து மரியாதையாக நடத்துவீங்க. அதே மாதிரி நீங்களும் மரியாதையை எதிர்பார்ப்பீங்க. தலையே போனாலும் தன்மானத்துக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ பெரிய விஷயங்களில் கூட தூக்கி போட்டு வந்துடுவீங்க. அதே மாதிரி யாராவது அன்பாக பேசிட்டாங்க அப்படின்னா உசுரை கொடுக்கறதுக்கும் தயங்க மாட்டீங்க. உசுரை கொடுத்து கூட அவங்கள காப்பாற்றுவீங்க. ஆனால் தொடர்ந்து அவமதிக்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னா ஒரு நாளும், எந்த ஒரு நாளுமே, எந்த ஒரு விஷயத்துக்கு அவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. விட்டு விலகிட்டு வந்துட்டே இருப்பீங்க. ஸோ இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களே, உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய, புகழோட உச்சத்தில் உட்காரக்கூடிய ஒரு திறமையை உணர்ந்து நீங்கள் முன்னேறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய சில நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறாங்க. குறிப்பாக திரும்பவும் சொல்கிறேங்க, எஸ்எம் அதே போல் இந்த எழுத்துக்களை கொண்டவங்க இப்போ சிம்மராசியினுடைய குணம் என்ன? உங்களுக்கு அதிபதி சூரியன். சூரியன் அப்படின்னாவே அரசு அங்கீகாரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தலைமை ஏற்றக்கூடிய குணம், தன்னம்பிக்கை, நேர்மையாக பேசக்கூடிய தன்மை, மரியாதைக்கு அதிக முக்கியத்துவம், ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை, மற்றவங்களுக்கு வழிகாட்டுறது, தன்னால் முடிஞ்சதை வந்து மற்றவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறது, இது எல்லாமே உங்களோட வலுவான எண்ணங்கள், வலுவான குணங்கள். மனசுக்குள்ள வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசமான குணம் வந்து வச்சுருக்கீங்க. வெளியில் பார்த்தா எதுக்குமே கவலைப்படாத மாதிரி தெரிவிங்க. ஆனால் உண்மையில் மனசை பாதித்த விஷயங்களை ஆழமாக எடுத்துக்குவீங்க. சின்ன சின்ன விஷயம் கூட உங்களுக்கு பார்க்க அப்படிதான் இருக்கும். கரடு முரடான சிங்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையான உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க. யாராவது உங்களை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா உடனே பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தாலும் சம்பவம் அங்கே உங்களை வந்து பேசுது. உங்களை அவமானப்படுத்தினதுங்களுக்கு உங்கள் மனசில் வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை நம்பிட்டீங்க அப்படின்னா உசுறு போகிற வரைக்கும் அவர் நண்பர் தான். அவங்களுக்கு துரோகம் பண்ணி இருந்தாலுமே விளக்கங்களை தவிர்த்து அவங்கள ஒரு நாளுமே வெறுக்க மாட்டீங்க. ஆனால் உண்மையாக இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உயிரே போனாலும் அவன் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறது மாதிரி சில விஷயங்கள் வந்து செஞ்சுட்டு போயிடுவீங்க. அந்த நட்புக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது முடிஞ்ச அளவுக்கு நான் இருக்கேன்டா உனக்கு அப்படின்னு நிற்கிறதுல அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. முன்னாடி வரக்கூடிய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிகள் யாராவது நண்பர்களாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்க லக்கின்னு சொல்லிட்டு போகலாம். அதே மாதிரி தங்களை பயன்படுத்திக்கிட்டு தங்களை புரிஞ்சுக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல, இவங்க உண்மையாக ஒருத்தர் மேலே பாசம் வச்சுட்டா அவங்களுக்காக என்ன வேணால் செய்வாங்க, அவங்க மேலே வச்ச நம்பிக்கையை வந்து கைவிட மாட்டாங்க. அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணம், குடும்பத்தில் எல்லாரையுமே சேஃபாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு, குடும்ப உறுப்பினரினுடைய முன்னேற்றத்திற்காக சொந்த விருப்பு வெறுப்புகளையும் விட்டு வைப்பீங்க. அதே மாதிரி விளையாட்டு ஆகட்டும், தொழிலாகட்டும், சிம்மராசியினுடைய பொறுப்பு நிர்வாகம்,
முடிவெடுக்கக்கூடிய திறன் வந்துட்டு சிறப்பாகவே இருக்கும். இதை உங்களுக்காக பயன்படுத்துகிறத தாண்டி மற்றவங்களுக்காக, குடும்பத்துக்காக, நண்பர்களுக்காக, நம்பி இருக்கிறவங்களுக்கு ஒரு அழகாக பயன்படுத்துவீங்க. ஒரே இடத்துல தொடர்ந்து கட்டுப்படுத்த நினச்சா அது உங்களுக்கு ஒரு மாதிரி மன அழுத்தத்தை கொடுத்துரும். எந்த ஒரு விஷயத்துலையும்